கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1404 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகின்றேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 16:24 சொல்லுகிறது, இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். இனிய சொற்களை வேதம் சொல்லுகிறது ஒரு நல்ல மருந்து என்று சொல்லுகிறது, ஔஷதம். நீங்கள் இனிமையாக பேசுவீர்களானால் உங்கள் சரீரத்திலே வியாதிகள் கூட ஆட்கொள்ளாது. அப்படி ஆட்கொண்டாலும் நீங்கள் பேசுகின்ற இனிய சொற்கள் உங்களுக்கு ஔஷதமாக, மருந்தாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இனிய சொற்கள் இருக்கிற பொழுது இன்னாத சொற்களை ஏன் பேச வேண்டும்? பொல்லாத வார்த்தைகளை ஏன் பேச வேண்டும்? எனவே இனிமையாக பேசுங்கள். இனிமையாக பேசுவது கல்வியை பெருக பண்ணும். இனிமையான பேச்சு சமாதானத்தை கொண்டு வரும். இனிமையான பேச்சு வளர்ச்சியை கொண்டு வரும். இனிமையான பேச்சு பாதுகாப்பை கொண்டு வரும். இனிமையான பேச்சு தான் உங்கள் தொழில், உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு அடித்தளமாகவும் காரணமாகவும் அமையும். இந்த இனிமையாக பேச பழகி கொண்டவர்கள் பிரச்சனைகளில் இருந்து விடுதலையாகி இருக்கிறார்கள். ஏன்? இனிமையாக பேசுகின்றவர்கள் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளாமல் கூட இருந்திருக்கிறார்கள். எனவே இனிமையாக பேசுங்கள், அது உங்களுக்கு தேனை போல மதுரமாயிருக்கும். அது மாத்திரமல்ல, உங்கள் எலும்புகளுக்கு ஔஷதமாக, நல்ல மருந்தாக இனிய சொற்கள் இருக்கும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் தங்கள் பேச்சுக்களினாலே, தங்கள் வார்த்தைகளினாலே தீய சொற்களை உமிழ்கிறார்களோ, தீய சொற்களை பேசுகிறார்களோ, அவர்களை நோக்கி இந்த வார்த்தை வருகிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, மகனே, மகளே, உன் வார்த்தைகள் இனிமையாக மாறட்டும். உன் வார்த்தைகளிலே இனிமையை வெளிப்படுத்தி அது உன் எலும்புகளுக்கு நல்ல ஔஷதமாக மாறும். இனிமையான சொற்கள் தேனுக்கு சமமாகும். இனிமையான சொற்களினாலே நீயும் மதுரமாவாய், உன்னிடத்தில் வருகிறவர்களையும் மதுரமாக்குவாய். இனிமையான சொற்கள் உன்னையும் மகிழ்விக்கும். இனிமையான சொற்கள் உன் குடும்பத்தை, உன்னிடத்தில் வருகிறவர்களை, உன்னை சார்ந்தவர்களை, நீ சந்திக்கிறவர்களை மகிழ்விக்கும். எனவே இனிமையாக பேசுங்கள், அது ஒரு நல்ல மருந்து. இனிய சொற்கள் எல்லாரையும் வாழ வைக்கும். இனிமையாக பேசுங்கள், தீங்குகளுக்கு விலக்கிக் கொள்ளப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென்.